என்னோட லைவ்ல ஒரு பையன் அவ்வளோ பேட் கமெண்ட் பண்றான். கமெண்ட் பண்ணா எனக்கு தான் எப்படி இருக்கும், இல்ல அதை படிக்கிற அவங்களுக்கு தான் எப்படி இருக்கும். வியாபாரம் ஓடுறதே பெருசு. ஒரு நாளைக்கு 10 தட்டு பானிபூரி ஓடுறதே எனக்கு பெருசா இருக்கு. உனக்கு ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் யூடியூப் ரன் பண்றேன். யூடியூப்ல எனக்கு காசு வருதுன்னு எவன்டா சொன்னான்? யூடியூப்ல இருந்து எனக்கு எவனாவது ₹1 போட்டு விட்டுருக்கீங்களா? அவ்வளவு கமெண்ட் போடுறியே, என் ஃபேமிலி எல்லாம் இதை பார்ப்பாங்க. நான் எத்தனை பேர் யூடியூப்புக்குள்ள வரதுக்கு பயந்துக்கிறாங்க தெரியுமா? வெளியே கொண்டு வராம விடுறதே உங்களை மாதிரி சில பேர் தான். எதுக்கு பேட் கமெண்ட் போடுறீங்க? வீட்டுலதான் அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேக்குறாங்க. அவன் என் அக்கா தங்கச்சி எங்க அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேங்கிறான். அவங்களும் பொம்பளை தானே, நான் அவங்களையுமே சும்மா விட மாட்டேங்கிறான். எங்களை மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சாதிக்கணும், உள்ள வரவே கூடாதா? ஒரு உருவத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த 10 மாசம்ங்கிறது உங்க வீட்டுல அம்மா தங்கச்சிங்க இருப்பாங்கல்ல, அவங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். என்னோட வீடியோவை பார்ப்பதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, கண்டிப்பா தம்ப்லைனை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், பேட் கமெண்ட்டை பத்தி தான். எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. நாட்டுல எவ்வளவோ தப்புகள் நடக்குது. தப்புக்களை திருத்த பாருங்க. உங்களால முடிஞ்சா அந்த தப்புக்களை போய் திருத்த பாருங்க. நல்லா இருக்கிற ஒரு வீடியோவை லைவையும் கெடுக்க வராதிங்க. நான் என்னோட லைவை பத்தி தான் பேசுறேன். என்னோட லைவ்ல ஒரு பையன் அவ்வளோ பேட் கமெண்ட் பண்றான். இப்போ அந்த பையன் ஒரு 10 நாளாதான் என்னோட லைவுக்கு பேட் கமெண்ட் பண்றான். நான் இப்ப கடை போட்டு 1 வாரம் ஆகுது. கடை போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து அந்த பையன் பேட் கமெண்ட் பண்றான். நான் ஃபர்ஸ்ட் நாள் அந்த பையன் ஹாய் அக்கான்னு சொன்னப்போ நான் ஹாய்டா தம்பின்னு நல்லா டீசெண்டா தான் பேசினேன். அடுத்ததே அவன் அக்காங்கிற அந்த வார்த்தையை சொல்லியே கெட்ட வார்த்தை பேசினான். சோ இது நான் என்ன பண்ணுவேன்னா, லைவ்ல இந்த தப்பா கமெண்ட் பண்றவங்களை ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள என்ட்ரி ஆகி தப்பா பேசுறப்போ நான் சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க நினைக்கிற மாதிரி லைவ் இது கிடையாது, தயவு செஞ்சு இந்த லைவை விட்டு வெளியே போங்க, இது ஃபேமிலி லைவ். நான் அப்படிதான் சொல்லுவேன். மத்தபடி வேற அவங்களை திட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இதைதான் நான் சொல்லுவேன். இதை சொல்லியுமே அவங்க ரொம்ப பேட் கமெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மத்தவங்க கிட்ட பேசிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு லிமிட்டுக்கு மேல போறப்போ டைம் அவுட் கொடுத்துருவேன். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டப்பு 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 டப்புன்னு மெசேஜ் அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களோட மெசேஜை நமக்கு காட்டாத அளவுக்கு அவங்க மெசேஜ் நமக்கு வந்துட்டே இருக்கும். சோ அப்ப நமக்கு மத்தவங்க கிட்ட பேசுற டைம் கிடைக்காதனால அவங்களுக்கு நான் டைம் அவுட் கொடுத்துருவேன். முடிஞ்சளவு நான் டைம் அவுட் கொடுக்க மாட்டேன். முடியாத பட்சத்துக்கு டைம் அவுட் நான் கொடுத்துருவேன். இப்போ நான் சும்மா உட்காந்து லைவ், முன்னெல்லாம் நான் மதியம் 2 மணிக்கு லைவ் போடுவேன், நைட் 9 மணிக்கு லைவ் போடுவேன். அப்ப நான் இப்படி சும்மா உட்காந்துதான் லைவ் பார்ப்பேன். சோ அதனால நான் ரிமூவ் கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப நான் பானிபூரி கடை வச்சிருக்கேன். பானிபூரி கடையில சும்மா உட்கார்ந்து இருக்க டைம் மெசேஜ் டெலீட் பண்றேன். இது வியாபாரம். டக்குனு ஒரு 2-3 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா, சோ நான் அவங்கள பாக்குற டைம்ல இவங்க அந்த கெட்ட வார்த்தையா அனுப்புறாங்க. என் லைவ்ல என்ன பிடிச்ச நிறைய பேர் என் லைவ பாக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாம் இந்த வேடை படிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம் தெரியுங்களா? என்னோட லைவ்ல என்கிட்ட பேசுற என்னோட அந்த சிஸ்டர் பிரதர் எல்லாருமே என்ன அக்கா அக்கா அக்கான்னு அவ்வளவு உரிமையோட அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட பேசுறாங்க. அந்த இடத்துல நீங்க இப்படி பேட் கமெண்ட் பண்ணா எனக்கு தான் எப்படி இருக்கும், இல்ல அதை படிக்கிற அவங்களுக்கு தான் எப்படி இருக்கும். அந்த டைம்ல நான் இங்க இருக்கிற எனக்கு வியாபாரம் ஓடுறதே பெருசு. ஒரு நாளைக்கு 10 தட்டு பானிபூரி ஓடுறதே எனக்கு பெருசா இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். சீரியஸாவே என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் காலையில இருந்தே சொல்றேன், காலையில நான் எந்திரிக்க சீரியஸாவே 7:30 to 8 மணி ஆகுதுதான். அதுக்கு காரணமும் நான் சொல்றேன் இருங்க. 7:30 to 8 ஆகுது. எந்திரிச்சதுக்கு அப்புறம் எங்க பாப்பாவை பார்க்கணும், எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும், அவரை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு பாப்பாவை பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் 10 மணிக்கு ஒரு சாரு வீட்டுக்கு சமைக்க போறேன். அங்க போய் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப 11-12 ஆயிரும். வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க பாப்பாவை பார்த்துட்டு அவளுக்கு தேவையானது ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அவளை தூங்க வைக்கணும். அவளை தூங்க வச்சு ஒரு 2 மணிக்குள்ள அவளை நான் தூங்க வச்சாதான் 2 மணிக்கு மேல நான் கடை வேலையை பார்க்க போகணும். ஐ மீன் வீட்டுல கடைக்காக சமைக்கணும். அந்த குருமா வைக்கிறது, ரசம் செய்யறது, தட்டுவடை செட்டுக்கு சட்னி செய்யறது,
ரசப்பூரி பொரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-2:30 வேலையை ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா 4:30 to 5 முடிக்க. நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு, ஏன்னா அடுத்த நாள் காலையில எங்க அம்மா தான் சமையல் பண்றாங்க. அவங்களும் வெளியே வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் 6 மணிக்கு தான் வராங்க. வந்தோடனே என் கூட கடையில நின்னுக்கிறாங்க. நைட் 9:30 வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரர் வர வரைக்கும் என் கூட இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாப்பாவை பாத்துக்குவாங்க. பாப்பாவை 11 மணி வரைக்கும் பார்த்துட்டு அவங்க தூங்கவே லேட் ஆகும். சோ அவங்க காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்காக நான் ப்ராப்பரா நைட்டை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போவேன். சில நாள் நான் விளக்கலைன்னா காலையில சீக்கிரம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரர் எனக்கு அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் மிகப்பெரிய ஒரு தெய்வம், ஒரு கடவுள். அவரை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டா அது செம எபிசோடு போகும். அந்த அளவுக்கு அவர் நல்லவர். அவரை வந்து இந்த இதுங்களை பத்தி பேசுற லைவ்ல என் புருஷனை பத்தி பேச வேண்டாம், அவர் பாத்துக்காரு. சோ நான் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு நான் குளிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சு எங்க அக்காட்ட விட்டுட்டு கடைக்கு போவேன். கடைக்கு ஒரு 5 to 5:30 கடைக்கு போயிடுறேன். கடைக்கு போனேன்னா நானு நைட்டு நான் அங்க கடையில எல்லாத்தையும் எடுத்து வைக்க 11:30 மணி ஆகும். ஏன்னா வேற ஒருத்தவங்க கடை வச்சிருக்காங்க. அவங்க கடை முடிஞ்சு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 3-4 பானிபூரியாவது ஓடும். அதுக்காக நாங்க அங்கதான் 11 மணி வரைக்கும் இருப்போம். அதுக்கு மேல எடுத்து வச்சு எல்லாத்தையும் விலைக்கழி வச்சுட்டு வந்து வீட்டுல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அந்த கடையில வச்சு அதெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணி கட்டி விட்டுட்டு நாங்க மாடியில குடியிருக்கோம். மாடிக்கு எல்லா ஜாமானத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நாங்க நைட்டு வந்து குளிச்சுட்டு நாங்க சாப்பிட்றப்போ மணி 1 மணி 1:30 மணி. நாங்க நைட்டு சாப்பாடு நாங்க சாப்பிட்றதே 1 மணி 1:30 மணி ஆயிரும். சோ நாங்க வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு போயிட்டு இருக்கப்போ என்னால வீடியோவே எடுக்க முடியல. நானும் நிறைய வீடியோ எடுத்து தினமும் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால வீடியோவே எடுக்க முடியல. இன்னைக்கு இந்த பையனை பத்தி நான் போட்டே ஆகணுங்கிறதுக்காக, இந்த பையன் இல்ல பொதுப்படையாவே நான் சொல்றேன், நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த பையன் சம்மந்தமே இல்லாம பேட் கமெண்ட் போடுறான். நானும் எவ்வளவோ தூரம் வந்துட்டு அவன்கிட்ட பேசுறதே இல்ல. அவன்கிட்ட நான் வாழா தம்பின்னு கூட கூப்பிடுறது இல்லை. அந்த தம்பி போட்டிருக்க கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு நான் இங்கெல்லாம் வைக்கிறேன் பாருங்க, எடிட் பண்ணி வைக்கிறேன் நானு. அவ்வளவு கேவலமான கமெண்ட் போட்டிருக்க தம்பி. நான் உனக்கு ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் யூடியூப் ரன் பண்றேன். அப்புறம் நீ சொல்ற உனக்கெல்லாம் வேற வேலை முயறே இல்லையா, இதுல சம்பாதிக்க வந்திருக்கிறேன் நீ சொல்ற. யூடியூப்ல எனக்கு காசு வருது நீ எவன்டா சொன்னா? யூடியூப்ல நான் காசு வாங்குறேன் நீ எவன் உனக்கு சொன்னா? நான் இன்னும் வாட்ச் அவரே எடுக்கல. வாட்ச் அவர் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஆனா ப்ராப்பரா இந்த இயர் ஜனவரியில இருந்துதான் நான் யூடியூப் நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்பப்பதான் நான் வீடியோ போடுவேன். எனக்கு அமௌண்ட் வரும்னு தெரியாது. நான் இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட்டேன். வீடியோ போட்டோம்னாலும் தூக்கி கொடுத்துட மாட்டானுங்க, காசு இருந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. 4000 மணி நேரம் வாட்ச் அவர் எடுக்கணும். என்னோட ஒரு லைவ் 1 மணி நேரம் நான் போடுறேன்னா 4 பேர் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் எனக்கு ஏறும். அந்த 4 பேருமே 1 மணி நேரம் பாக்கணும். 1 மணி நேரம் உட்காந்து எவன் லைவ பார்ப்பான்? வருவாங்க, ஒரு 10 நிமிஷம் பார்ப்பாங்க, போயிடுவாங்க, வருவாங்க. இப்படிதான் இதுல எனக்கு ஏற வாட்ச் வரும். இப்போதைக்கு நான் 3/4 வாட்ச் அவர் தான் எடுத்திருக்கேன். இன்னும் எனக்கு 1/4 வாட்ச் அவர் இருக்கு. நான் வாட்ச் அவர் எடுக்கணும், மானிட்டேஷன் ஆகணும், அதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு அமௌண்ட் வரும். எனக்கு அமௌண்ட் எல்லாம் வர்றது எப்போனே எனக்கு தெரியாது. ஆனா இந்த யூடியூபுக்காக நான் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருக்க என் கணவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அசால்ட்டா உனக்கு யூடியூப்ல வருமானம் வருது, யூடியூப்ல வருமானம் வருதுன்னு எவன்டா சொன்னா? யூடியூப்ல இருந்து எனக்கு எவனாவது 1 ரூபா போட்டு விட்டுருக்கீங்களா? என் பிள்ளை அப்படி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. என் பிள்ளைய நான் பெட்ல சேர்த்திருந்தேன். எத்தனையோ பேர் எனக்கு இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணாங்க, அக்கா நான் காசு போட்டு விடுறேன், நீங்க பாப்பாவை பாத்துக்க, காசு போட்டு விடுங்கன்னு. ஒருத்தர்கிட்ட 1 ரூபா நான் வாங்கல. நாங்க பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க பேசுனதே எனக்கு போதும், நீங்களாம் என்கிட்ட பேசுனதே எனக்கு போதும், எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் அதை மட்டும் தான் சொன்னேன். தவிர ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இந்த வீடியோ கீழே மெசேஜ் பண்ணுங்க, நீ என்கிட்ட காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. காசு வாங்கியிருக்க யூடியூப்ல வருமானம் வருது. யூடியூப்ல வருமானம் வருதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? யூடியூப்ல வருமானம் நான் சொல்ல வேண்டாம். யூடியூப்ல வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு சைட்ல வந்து இந்த லைவுக்கு கீழே லைவ் பார்த்தப்ப தெரியும். லைவுக்கு கீழே ஒரு ஹார்ட் சிம்பிள் வரும், எஸ்ன்னு போட்டு. அப்படி வந்திருந்தாதான் அவங்க மானிட்டேஷன் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அது கூட 3000 வாட்ச் அவர் எடுத்துட்டா அது வந்துரும்னு சொல்றாங்க. இன்னும் நமக்கு அந்த அமௌண்ட்டை பத்தி டீட்டெயில்ஸே நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு இன்னும் அதுக்குள்ளாரையே நான் போகவே இல்லை. நீ வந்துட்டு அவ்வளவு கமெண்ட் போடுறியே, என் ஃபேமிலி எல்லாம் இதை பார்ப்பாங்க. நான் என் ஃபேமிலியில எவ்வளவு பேரை மீறி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு பேர்த்துக்கிட்ட சண்டை கட்டி எவ்வளவு பேர்த்துக்கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த வீடியோ எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா?
எனக்கு அவ்வளவு எதிர்ப்பு. அதை தாண்டி நான் இதுல போய் சம்பாதிக்கணும், இதுல எனக்கு ஒரு வருமானம் வரணுங்கிறதுக்காக தான் நான் வரேன். 50,000 60,000 எனக்கு வேண்டாம். ரொம்ப கஷ்டம் தான். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதில் வியூவர்ஸ் பார்த்து நமக்கு அமௌண்ட் வருது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு என்னோட லாங் வீடியோவும் சரி, ஷார்ட் வீடியோவும் சரி, எல்லாத்தையுமே போய் நீங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. முதவாவது என்னோட ஷார்ட் வீடியோக்கெல்லாம் 1500 பேர் 2000 பேர் பார்ப்பாங்க. ஆனா இப்ப என்னோட ஷார்ட் வீடியோ 250 300 350 அவ்வளவு பேர் தான் பாக்குறாங்க. லாங் வீடியோ மினிமம் 350 400 இருக்குமே தவிர எந்த ஒரு வீடியோவுமே எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கெல்லாம் போயிருக்காது. இருந்தாலும் இதுல நான் தோல்வி அடைய மாட்டேன். எப்படியாவது இதுல நான் வெற்றி ஆயிரம், அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் அமௌண்ட் வாங்கணுங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இதுல நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். காலையில சார் வீட்டுக்கு வேலைக்கு போறேன், போயிட்டு பிள்ளைய பாத்துக்கிறேன், பிள்ளைய பார்த்துட்டு பானிபூரி கடை வச்சிருக்கேன். நைட் லேட்டா தான் நான் தூங்குறேன், காலையில எந்திரிக்கிறேன். என் லைஃப்ல ஃபுல்லாவே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அசால்ட்டா நீ அமௌண்ட் அதுல வாங்குற இதுல வாங்குற, எதுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்க? என்ன இதுக்கு நீங்க பேட் கமெண்ட் போடுறீங்க? ஏன் நீ எல்லாம் சொந்தமா காசு போட்டு லைவுக்கு வந்தீங்கன்னா, நெட் பேலன்ஸ் போட்டு நீ வந்திருந்தீங்கன்னா சத்தியமா நீ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசவே மாட்டேன். உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உனக்கு நெட் பேலன்ஸ் போட்டு விடுறாங்க, உனக்கெல்லாம் வேற வேலை வயிறு இல்லைங்கிறதுக்காக இப்படி போய் பொண்ணுங்க லைவ்ல போயிட்டு இப்படி பண்ற. எத்தனை பேர் யூடியூப்புக்குள்ள வரதுக்கு பயந்துக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சே நான் சொல்லியிருக்கேன், ஐயோ வாய்ஸ் ஓவர் கொடுங்க, ஏன் மியூசிக் போறீங்கன்னு கேட்டா, அக்கா போங்கக்கா நான் வாய்ஸ் கொடுத்து கேவலமா வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வீட்டுல ப்ராப்ளம் ஆயிரும், மூஞ்ச காட்டு வீடியோ போடுங்க, அக்கா போங்கக்கா மூஞ்ச காட்டு வீடியோ போட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டு எனக்கு ப்ராப்ளம் வரும். எத்தனை பேர் அவங்க உள்ள அடங்கி இருக்காங்க தெரியுமா? ஏன்டா அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வராம விடுறதே உங்களை மாதிரி சில பேர் தான். எதுக்கு பேட் கமெண்ட் போடுறீங்க? முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, முடியல தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நாங்க யாரையுமே கம்பல் பண்ணல. எங்க வீடியோவை பார்க்கணும், எங்களுக்கு லைக் பண்ணணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, காசை போடுங்க. நாங்க யாரையுமே எப்பவுமே நான் கேட்கல, யாரோ எப்படியோ நான் கேட்கல. இந்த பேட் கமெண்ட் பண்ண பையன் ஆக்சுவலி என்ன பண்றானா, எனக்கு பேட் கமெண்ட் அனுப்பிட்டே இருக்கான். அவனோட வேட்ஸ் நீங்க ஆட் பண்ற, நீங்க பாருங்க, அவ்வளவு கேவலமா அனுப்பியிருப்பான். உங்க வீட்டு அக்கா தங்கச்சி, நான் இல்ல கேள்வி கேட்கல, என் லைவ்ல வரவங்க கேக்குறாங்க, உங்க வீட்டுலதான் அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேக்குறாங்க. அவன் என் அக்கா தங்கச்சி எங்க அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேங்கிறான். அவங்களும் பொம்பளை தானே, நான் அவங்களையுமே சும்மா விட மாட்டேங்கிறான். இவங்கிட்ட நீங்க என்ன நம்ம என்ன பேச முடியும் இவங்கிட்ட? அதாவது சில பேர் உங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா தங்கச்சி இழுத்தா லைவ் விட்டு வெளியே போயிடுவானுங்க. ஆனா இவன் அவங்க அம்மா தங்கச்சியவே தப்பா பேசுறான். அவன் அப்ப எவ்வளவு பெரிய கேடு கெட்டவனா இருப்பான். இதே லைவ்ல 2 பசங்க தப்பா பேசினானுங்க, நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல. அந்த 2 பசங்களுமே என்கிட்ட தப்பா தான் பேசினானுங்க. நான் தம்பி இப்படி பேசாதீங்கடா, அக்காவா நினைச்சு பேசுங்கடா, ஏன்டா தப்பா பேசுறீங்க இப்படி எல்லாம் நான் சொல்லி 2 பசங்க திருந்தி இன்னைக்கு அக்கா 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 அக்கான்னு உயிரையே விட்டு என்கிட்ட பேசுறாங்க. என்னை அக்கான்னு கூப்பிடுவானுங்க. எங்க பாப்பாவை என் அக்கா அம்மாவை என்ன பண்றான்னு கேட்பாங்க. எங்க வீட்டுக்கார மாமான்னு கூப்பிடுவானுங்க. சில பேட் கமெண்ட் பண்ற பசங்க எத்தனையோ பேர் என் லைவ்ல பேட் கமெண்ட் பண்ற பசங்க, அக்கா நான் இவ்வளவு பேட் கமெண்ட் பண்ணேன், ஆனா நீங்க சாஃப்டா பேசுறீங்க, உங்ககிட்ட இப்படி பேசினதே தப்புக்கான்னு சொல்லி எவ்வளவு பேரு என்கிட்ட திரும்பி மறுபடியும் நல்லா பேசியிருக்காங்க தெரியுமா? ஆனா இவன் என்ன நம்ம சொன்னாலுமே மறுபடியும் தப்பாவே தான் கமெண்ட் போட்டுட்டு இருக்கான். இவனால இப்ப நான் லைவுக்கு வரதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் கடை வச்சிருக்கேன், நான் கடையை பாப்பனா இவனோட பேட் கமெண்ட்ஸ் பாப்பனா, எனக்காக என் லைவ்ல சப்போர்ட் பண்ற அத்தனை பேர்த்தையும் பேசுறான், அத்தனை பேர்த்து குடும்பத்தில் இருக்கவங்களையும் பேசுறான், அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரையும் பேசுறான். எப்படிங்க எல்லாருமே பொறுத்துக்குவாங்க? இப்படிதான் என் லைவ்ல ஒரு பொண்ணு, அவ பேர் ஐஷு ஷவகேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சேனல், அந்த பொண்ணு சேனல் தான் வச்சிருக்காங்க. இங்க நான் டேக் பண்றேன் பாருங்க அவங்களோட சேனல் நேம். அந்த பொண்ணு என் லைவ்ல இவன் வந்தப்ப பேசுச்சு, எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுச்சு. உடனே அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான், நான் லைவ கட் பண்றேன், ஓகே நான் லைவ கட் பண்றேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான். அடுத்தது நீ தாண்டி வரந்தே உனக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு அன்னையில இருந்து அந்த பொண்ணோட ஐடியில போயிட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தப்பான மெசேஜ். அந்த பொண்ணு சிங்கிள் பேரண்டால வளர்ற பொண்ணு. அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவை அப்படி பேசுறான். அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? அந்த பொண்ணோட அம்மாவை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்கள சாமி மாதிரி அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவை, அந்த பொண்ணு அவ்வளவு கேவலமா பேசுறான். அந்த பொண்ணு படிச்ச ஐடில ஒர்க் பண்றா. அந்த பொண்ணு அவ்வளவு கேவலமா பேசுறான். அந்த பொண்ணோட ஷார்ட் வீடியோக்கு எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டிருக்கான். எல்லா ஷார்ட் வீடியோலும் போய் கெட்ட வார்த்தை போட்டிருக்கான். அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியிலையும் போயிட்டு கெட்ட வார்த்தை போட்டிருக்கான். எனக்கு லைவ்ல கெட்ட வார்த்தை போடுவான். தனியா கமெண்ட் பண்ணியிருந்தான், ஷார்ட் வீடியோக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தான். பட் அதுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே கிடையாது. அவன் மத்த என்னோட லைவுக்குன்னு வந்தாலே தப்பா மட்டும் தான் பேசுறான். இப்போ 2 நாளா அவன் வர்றது கிடையாதுதான். கடைசியா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
ஆனா இந்த வீடியோவை நான் போட்டே ஆகணும். நான் வந்து அவனுக்காக இல்ல, நான் நிறைய பேர்த்த சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் யாரோட லைவ்ல போயிட்டும் தப்பான கமெண்ட் போடாதீங்க. என்னமா தப்பான கமெண்ட் போடாதீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ இந்த தப்பான கமெண்ட் எங்க வீட்டுக்காரர் என் கூட தான் இருப்பாரு. நான் எந்த ஒரு கமெண்ட் வந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் கோவப்படுவாரு. பட் நான் அவர்கிட்ட விட்டுருங்க, ரியாக்ஷன் காட்டாதீங்க. நம்ம கோவமாகணுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பேசுறானுங்க, நீங்க ரியாக்ஷனை காட்டாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா இதே என் ஃபேமிலியில இருக்கவங்க, மத்தவங்க, என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து லைவ பார்த்து அந்த கமெண்ட பார்த்தாங்கன்னா என்ன நினைக்கும், என்ன நடக்கும் சொல்லுங்க? அப்போ எங்களை மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சாதிக்கணும், உள்ள வரவே கூடாதா? நான் வந்து பாப்பாவை வச்சிருக்கேன், 2 வயசு பாப்பாவை வச்சிருக்கேன். என்னால வெளியெல்லாம் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா நாடு கெட்டு போய் கிடக்குது. என் பிள்ளைய வந்து தனியா எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. என் பிள்ளைய நான் பாத்துக்கிறதுக்கு தவறந்து பெத்த பிள்ளை. என் பிள்ளை கூட தான் நான் எப்பவுமே இருக்கணும். நான் இப்ப சின்ன பிள்ளைங்கிறதுக்காக சொல்லல, இன்னும் பாப்பா பெருசாலும் நான் என் பாப்பா கூட தான் இருக்கணும். என் பாப்பா கூடவே இருந்து அதுக்காக நான் என் லைஃப்ல வந்துட்டு வருமானமே இல்லாம வீட்டுல சும்மாவே என்னால இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச வருமானத்தை நான் சம்பாரிச்சு கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்த ஒரு சாய்ஸ் தான் இந்த யூடியூப். ஆனா இந்த யூடியூப்பையும் என்னை நடத்த விடாம அவ்வளோ டென்ஷன் பண்றீங்க, அவ்வளோ மனசு கஷ்டப்படுத்துறீங்க. அதாவது யூடியூப்ல வரவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் நாங்க சாதிக்கணுங்கிறதுக்காக யூடியூபுக்கு வரோம். தயவு செஞ்சு இங்கேயும் வந்து எங்களை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு தப்பா கமெண்ட் போடாதீங்க. தப்பா கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க. எங்களை பாக்குறப்பே உங்களுக்கு தெரியுது நாங்க ஃபேமிலி ஆளுங்க தான், ஃபேமிலி லைவ் தான் இது. வந்துட்டு அந்த லைவ்ல ஏதாவது இதுவே நான் அந்த லைவ்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன், ஒரு சாரியை தப்பா கட்டியிருக்கேன், இல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு சரியில்லை, இல்ல நான் ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுறேன், இல்ல ஏதாவது நான் தப்பு பண்றேன்னா நீ அந்த லைவ்ல வந்து என்னை திட்டு, இப்படி எல்லாம் நீ சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கோ, நீ என்னை திட்டு, நான் வந்து அதை ஏத்துக்கிறேன், 100% நான் ஏத்துக்கிறேன். பட் ஃபேமிலி லைவ் உனக்கு பார்த்தாலே தெரியும் நான் டீசெண்டா தான் அந்த லைவ் போட்டுட்டு இருக்கேன், சாஃப்டா தான் எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன்னு தெரிஞ்சு, அப்படியெல்லாம் தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீ இப்படி தப்பா என்கிட்ட பேசுறேன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க வீட்டுக்காரர் நல்லவரா இருக்கிறதுனால எவனா என்னமோ பேசிட்டு போறான், நீ பாரு, நீ உன் லைஃப பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ பாருன்னு சொல்றாரு. இதே வேறவங்களா இருந்தா அப்படியாண்டி நான் போடுற சோத்தை தின்னுட்டு கண்டவன்ட்டு போய் பேச்ச வாங்குற, நீ யூடியூபுக்கும் போவேனா ஒரு வெங்காயத்துக்கும் போவேனான்னு என்னை சொல்லிட்டா அப்ப என்னோட கனவுகள் என்ன வருது? எனக்கும் சில கனவுகள் இருக்கும்ல, அப்ப என் கனவுகள் என்ன வருது? ரொம்ப அதிகமாவே பேசிட்டே நினைக்கிறேன். இன்னும் நான் பேசிடுவேன், எனக்கு நிறைய டென்ஷன் ஆகுது. சரி வேண்டாங்கிறதுக்காக தான் நான் விட்டு வச்சிருவேன். வேண்டாம், இதுக்கு மேல எனக்கு பேச என்னன்னு தெரியல. விட்டு வச்சிருக்கேன்னு கிடையாது, இதுக்கு மேல எனக்கு பேச தோணல. தயவு செஞ்சு சொல்றேன், பேட் கமெண்ட் பண்றவங்க தயவு செஞ்சு பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா அந்த சேனலை தூக்கி விட பாருங்க, கொஞ்சம் வளர விடுங்க. இல்ல இந்த லைவ் எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, உன் வீடியோ எனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிருங்க. நாங்க வந்துட்டு கம்பல்ல யாரையும் பண்ணல. தயவு செஞ்சு இந்த தப்பான வார்த்தை அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் தயவு செஞ்சு லைவ்ல போடாதீங்க. உடம்ப வச்சு போடுறீங்க, உடம்ப வச்சு என்ன அதுல இருக்கு சொல்லுங்க பாப்போம். அந்த ஒரு உடம்பு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு உருவத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த 10 மாசம்ங்கிறது உங்க வீட்டுல அம்மா தங்கச்சிங்க இருப்பாங்கல்ல, அவங்க கல்யாணம் ஆன தங்கச்சிங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க. அவங்க கிட்ட கேட்டு உங்க அம்மா கிட்ட கேளுங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க, உங்க அம்மா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு. அந்த வலியும் வேதனையோட பெற்ற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியா வந்து ஒருத்தரோட உடம்ப பத்தி பேசலாம், வாய்தான் இருக்கு, எலும்பு இல்லாத நாக்கு. சில பேர் சொல்லுவாங்க நரம்பு இல்லாத நாக்குன்னு, நரம்புலாம் நம்ம நாக்குல இருக்கு, எலும்பு இல்லாத நாக்கு, எப்படி வேணா பேசலான்ட்டு. ஆனா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு இல்ல ஆமா இதை நான் சொல்ல மறந்துட்டேன். கல்யாணம் ஒருத்தர் வந்து தப்பா பேசுறாரு, அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன மாதிரி என் ஏஜ் தான். நான் வந்து ஏஜ் எனக்கு கம்மி தான், பார்க்கதான் ஆள் கொஞ்சம் குண்டா பல்கா தெரியறேன், பட் எனக்கு ஏஜ் கம்மி தான். அவர் வந்துட்டு அவ்வளவு அசிங்கமா எனக்கு கமெண்ட் போடுறாரு. அவர் பேரும் நான் சொல்ல விரும்பல, பேட் கமெண்ட் பண்ணாலும் உங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அவ்வளவு கேவலமா போடுறாரு. உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி அம்மாவா இல்லையான்னு சொல்லி என் கமெண்ட் என்னோட லைவ்ல வர ஒருத்தவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏன் இல்ல இவங்கள மாதிரி என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குங்கிறாங்க. அப்ப என்ன பேசுறப்ப உங்களுக்கு உங்க பொண்ணு மாதிரி தெரியலையா? நான் தயவு செஞ்சு சொல்றேன், என் லைவ்லாம் இல்ல, எந்த ஒரு பொண்ணோட லைவ்லயும் போய் தப்பான கமெண்ட பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், தப்பான கமெண்ட போடாதீங்க. அவங்கவுங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் யூடியூபுக்குள்ள வராங்க. தயவு செஞ்சு அவங்கள சாதிக்க விடுங்க, தப்பான கமெண்ட் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தைரியம் கொடுங்க.
நீ போடுவான், நாங்க இருக்கோம், அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கான், நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்க பாருங்களே தவிர அவங்கள பயன்படுத்தி வெளியே போக வைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தவங்க என்னை மிரட்டி நானே அழுதுருக்கேன். நானே லைவ்ல வந்து அழுதுருக்கேன். லைவ் போட்ட புதுசுல, கடை வச்ச புதுசுல நானே அழுதுருக்கேன். இப்போ எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அவங்க எல்லாம் அப்படிதான் நிறைய பேர். இப்ப கூட இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளவோ நான் யூடியூப் ஆரம்பிச்ச இந்த 6 மாசத்துல எனக்கு எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் நான் அப்பெல்லாம் ஏன் விட்டுட்டேன்னா, பேட் கமெண்ட் வரவங்களை திட்டுனோம்னா உடனே போயிருவாங்க. ஐயோ எங்க பாப்பா வேற வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறா, செல்ல எடுக்க வரான், பேட் கமெண்ட் பண்ணோம்னா போயிருவாங்க. பட் இந்த ஒரு பையன் நம்ம என்ன பேசினாலுமே தப்பு தப்பா தான் பேசிட்டு இருக்கான். சோ அதனாலதான் இந்த இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே பாய், நான் கிளம்புறேன். பாப்பா வேற குறுக்க வரா, இதனாலதான் நான் லாங் வீடியோ போடுறதே இல்ல. சரி ஓகே பாய் கைஸ், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு இனிமே யாரும் தப்பான வீடியோ போடாதீங்க, தப்பா பேசாதீங்க, தப்பான வீடியோ போடாதீங்கன்ட்டு யாரும் தப்பான கமெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. யாரு மனசையாவது நான் துன்புறுத்தி இருந்தா, யார் மனசையாவது நான் கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி 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 சாரி. பாய், நெக்ஸ்ட் விழாக்ல பார்ப்போம்.